மக்களே, நீங்கள் வரலாற்றை படிப்பதில் ஆர்வம் உள்ளவரா அல்லது வரலாற்றில் ஆர்வம் உள்ளவரா? அப்படியென்றால் யோசிக்காமல் உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, வாருங்கள், சர் ஐசக் நியூட்டன் எப்படி புவியீர்ப்பு விசையை கண்டறிந்தார் என்பதை பற்றி காண்போம். ஈர்ப்பு விசை அல்லது பொருள் ஈர்ப்பு விசை அல்லது புவியீர்ப்பு விசை என்பது இயற்கையாக பொருட்கள் ஒன்றையொன்று கவர்ந்து கொள்ளும் விசை. அவற்றின் திணிவுகளின் பெருக்கத்து நேருக்கு விகிதத்தில் இருப்பது ஆகும். ஈர்ப்பு விசை என்பது பொருட்களை கைவிடும் பொழுது அவை கீழே விழுவதற்கும் மற்றும் அவைகளுக்கு எடையை கொடுப்பதுமே ஆகும். அண்டத்தில் உள்ள ஏதேனும் இரு பொருள்களுக்கு இடையே செயல்படுவதும் ஈர்ப்பு விசையாகும். 1687ஆம் ஆண்டு ஆங்கில கணித மேதை சர் ஐசக் நியூட்டன் பிரின்சிபியா என்னும் அறிவியல் இதழில் பிரபஞ்ச ஈர்ப்பு நேர்மாறான சதுர விதியை வெளியிட்டார். அவரது சொந்த வார்த்தைகளில், கோள்கள் அவற்றின் சுற்றுப்பாதையில் சுற்றி வரச் செய்யும் விசை அவற்றின் ஆரத்திற்கு எதிர்மறையாக இருக்கும் என்பதனை கண்டறிந்தார். மேலும் அவர் இந்த கருத்தை சந்திரனுக்கும் பூமிக்கும் பயன்படுத்தினார். அவைகள் ஏறக்குறைய ஒத்துப்போவதை அறிந்தார். யுரேனஸ் நவகர்வுகளை அடிப்படையாக கொண்டு நெப்டியூனை இருப்பதாக கண்டறிய பயன்படுத்தப்படும் போது நியூட்டனின் கோட்பாடு அதன் மிகப்பெரிய வெற்றியை கண்டது. இது மற்ற கிரகங்களின் நடவடிக்கைகளின் மூலமாக அறிய முடியாது. ஜான் கோச் ஆடம்ஸ் மற்றும் அர்பெயின் லூ வெரியர் ஆகிய இருவரின் கணக்கீடுகளை கொண்டு கிரகத்தின் பொழுது நிலையை கணித்து லூ வெரியரின் கணக்கின்படி ஜோஹன் கோட்பிரியட் நெப்டியூனை கண்டுபிடித்தார். மேலும் சர் ஐசக் நியூட்டன் மற்றும் அவருடைய புவியீர்ப்பு விசை பற்றிய தகவல்களுக்கு நம்முடைய சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. அடுத்த பாகத்தில் சந்திப்போம்.